பென்டோ ஆர்ம்ஸ், நியூரோலிங்க், ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்னு மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போற 9 கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கண்டுபிடிப்புகள் செய்யற வேலைகளை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பென்டோ ஆர்ம். இதுக்கு முன்னாடி இருந்த பிளாஸ்டிக் கைகள் எல்லாம் கையை இழந்தவங்களுக்கு சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கான கையா இருந்துச்சு. ஆனா இந்த பென்டோ ஆர்ம்ல எலக்ட்ரோமயோகிராஃபி, சென்சார்ஸ், இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ், டெக்டைல் சென்சார்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது அவங்களுக்கு உண்மையான கை மாதிரியே வேலை செய்யும். அவங்க கையில இருக்கிற நரம்புகளுடைய மொமெண்ட்களை வச்சு இந்த கைகள் பக்காவா வேலை செய்யும். இந்த வீடியோல பாருங்க, இவர் கைகளை எப்படியெல்லாம் அசைக்கிறாரோ அதே மாதிரி இந்த பென்டோ ஆர்மும் வேலை செய்யுது. கைக்குள்ள இந்த சிப்பை பொருத்தி இந்த கையை மாட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உண்மையான கை எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி இந்த பென்டோ ஆர்மும் வேலை செய்யும். இதே பென்டோ ஆர்ம கால்களை இழந்தவங்களுக்காகவும் உருவாக்கி இருக்காங்க. இதனால கை கால் இல்லாதவங்க வாழ்க்கையில இந்த பென்டோ ஆர்ம் மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய போகுது. அடுத்தது மான்ஸ்டர் ரோபோட்ஸ். அவதார் படத்துல வில்லன் மிகப்பெரிய ரோபோட்டுகளை எடுத்துட்டு வந்து ஹீரோவோட சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட ராட்சச ரோபோட்டுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லா விதமான கடினமான வேலைகளுக்கும் இந்த ரோபோட்டுகளை பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தனிநபர் இந்த மாதிரி ஒரு பெரிய ரோபோட்டுகளை உட்கார்ந்துகிட்டு 10 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை கூட ஒரே ஆளா செய்ய முடியுமா? ரொம்ப சீக்கிரமே ராணுவத்துல கூட இந்த மாதிரி ராட்சச ரோபோட்டுகளை தான் எல்லா நாடுகளும் பயன்படுத்த போறாங்க. படங்கள்ல மட்டுமே பார்த்த ராட்சச ரோபோட்டுகள் இனிமே நம்ம ரியல் லைஃப்லயும் வரப்போகுது. அடுத்தது ஹியூமன் ஸ்கின் சூட். இந்த ஸ்கின் சூட்னால இனிமே யார் ஒரிஜினல் யார் ஃபேக்னு கூட கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அந்த அளவுக்கு பார்க்க ரியலா இருக்கிற மாதிரியான ஸ்கின் சூட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லயே இப்ப இந்த சூட்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால யார் வேணும்னாலும் இந்த ஸ்கின் சூட்டுகளை வாங்கி ஆண் பெண் மாதிரியும் பெண் ஆண் மாதிரியும் கூட மாறிக்கலாம். பாடி பில்டர் மாதிரி உடம்பு வேணும்னா கூட ஜிம்முக்கு போய் கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்ல. சிம்பிளா இந்த ஒரு சூட்டை வாங்கி மாட்டினாலே போதும். இந்த ஸ்கின் சூட்டை பார்க்க சாதாரண விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுவும் மனிதர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அடுத்தது மைக்ரோ ரோபோட்ஸ். பொதுவா நிறைய பேர் பார்க்கிறதுக்கு மனிதர்கள் மாதிரி இருக்கிற பெரிய ரோபோட்டுகள் தான் மனிதர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனா மைக்ரோ ரோபோட்ஸ்னு சொல்ற இந்த சின்ன சின்ன ரோபோட்டுகள் தான் இப்ப மனிதர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா மருத்துவத்துறையில இந்த மைக்ரோ ரோபோட்டுகள் மிகப்பெரிய மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்குது. இதுல ஒரு அரிசியை விட ரொம்பவும் சின்ன மைக்ரோ ரோபோட்டுகள் கூட வந்துருச்சு. இதனால இதுங்க நம்ம உடம்புக்குள்ளேயே போய் பிளாக்ஸ் எடுக்கிறது, கட்டிகளை நீக்கிறது, கேன்சர் செல்களையே வெளியேற்றுறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு செஞ்சுட்டு இருக்குது. ரீசெண்டா கூட இந்த மைக்ரோ ரோபோட்ஸை வச்சு பிளட் செல்ஸ்ல இருக்கிற கிருமிகள் எல்லாம் கூட அழிச்சிட்டு இருக்காங்க. கேம்ஸ் விளையாடுற மாதிரி ஜாய்ஸ்டிக் மூலமாவே இந்த மைக்ரோ ரோபோட்டுகள் எல்லாம் ஆபரேட் பண்ண முடியுது. இதனால ரொம்ப சீக்கிரமே இந்த மாதிரி மைக்ரோ ரோபோட்டுகள் தான் நம்ம உடம்புக்குள்ள போய் நிறைய மாற்றங்களை செய்ய போகுது. அடுத்தது நியூராலிங்க். இலான் மஸ்க் உடைய நியூராலிங்க்ல இருந்து சைனாவுடைய பிரெயின் சிப் வரைக்கும் இப்ப நிறைய நிறுவனங்கள் இந்த நியூராலிங்க் டெக்னாலஜிலையும் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது மனிதர்கள் மூளையில இருந்து வர சிக்னல்ஸை வச்சு வேலை செய்யற ஒரு டெக்னாலஜி. ஒரு முறை இத மனிதர்களுடைய மூளையில பொருத்திட்டா அதுக்கப்புறம் இந்த சிக்னல்ஸை டிஜிட்டல் டிவைஸோட கனெக்ட் பண்ணி கை கால்களை அசைக்காமலேயே எல்லா டிவைஸ்களையும் ஆபரேட் பண்ண முடியும். மவுஸோட கர்சரை கூட அவங்களுடைய பிரெயின் சிக்னல்ஸ் மூலமாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால இந்த டெக்னாலஜியும் மனிதர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. என்னதான் இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த டெக்னாலஜியை வச்சு ஒரு மனிதனை கண்ட்ரோலே பண்ண முடியுங்கிறதுனால சிலர் இந்த கண்டுபிடிப்புக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். எந்திரன் படத்துல ஒரு ரோபோட்டே நிறைய ரோபோட்டுகளை உருவாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை இப்ப உண்மையிலேயே சைனா பண்ணிட்டு இருக்காங்க. சைனா யூனிட்ரிங்கிற ஹியூமனாய்ட் ரோபோட்டுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட்டுகள் இதுங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ற எல்லா வேலைகளையும் செய்யும். அதாவது நீங்க இத ஒரு செக்யூரிட்டியா பயன்படுத்தலாம், ஹெல்ப்பராவும் வச்சுக்கலாம், ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபாவும் வச்சுக்கலாம், உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கூட இந்த ரோபோட்டை நீங்க வீட்ல வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு என்ன ப்ரோகிராமிங் பண்றோமோ அந்த வேலைகளையும் இது பண்ணும். நிறைய ரோபோட்டுகளை ஒண்ணா கனெக்ட் பண்ணி இதுங்கள குரூப்பாவும் வேலை செய்ய வைக்க முடியும். ஃபியூச்சர்ல எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் தான் வரப்போகுது. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ரோபோட்டுகளுக்கு இந்த ரோபோட்டையே உருவாக்க ப்ரோகிராமிங் பண்ணா இதுங்களே இதே மாதிரி நிறைய ரோபோட்டுகளையும் உருவாக்குங்களாம். அடுத்தது ஃப்ளையிங் ரோபோட்ஸ். இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட ரோபோட்டுகள் எல்லாம் நடந்து போய் தான் நம்ம சொல்ற வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே வரப்போற ரோபோட்டுகளால பறக்கவும் முடியும். லியோனார்டோன்னு சொல்லப்படுற இந்த ரோபோட் நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும். முதல்ல மனிதர்கள் உருவாக்கின ரோபோட்டுகள் மனிதர்களோட பேச மட்டும் தான் செஞ்சுச்சு. இந்த ரோபோட்டால நம்ம கூட பேசவும் முடியும், நடக்கவும் முடியும், பறக்கவும் முடியும். ஒரு ஸ்கேட் போர்ட்ல கூட கீழே விழாம எவ்வளவு சூப்பரா போகுது பாருங்க. இப்போ இது டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. ரொம்ப சீக்கிரமே இப்ப இருக்கிற ஹியூமனாய்ட் ரோபோட்டுகள் எல்லாம் இப்படி பறக்கிற மாதிரி மாற போகுது. இதனால இந்த பறக்கிற ரோபோட்டுகள் மனிதர்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை செய்யும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அடுத்தது 3D பயோ பிரிண்டிங். உலகம் முழுக்க நிறைய மனிதர்கள் ஆர்கன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இந்த 3D பிரிண்ட் மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய போகுது. ஹியூமன் ஸ்டெம் செல்ஸை வச்சு ஹியூமன் ஆர்கன்ஸையே இந்த 3D பயோ பிரிண்ட் மூலமா பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது எல்லாமே மனித
மனிதர்களுடைய ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸை பயன்படுத்தி ஹியூமன் ஹார்ட்டையே உருவாக்கி இருக்காங்க. இந்த டெக்னாலஜியும் இப்போ டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. ஆனா ரொம்ப சீக்கிரமே மனிதர்களுக்கு தேவையான அரிதான உடல் உறுப்புகள் எல்லாம் இந்த பயோ 3D பிரிண்டர் மூலமா பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது எக்டோ லைஃப். ரோபோட்டுகளால செய்ய முடியாத ஒரே விஷயம் இனப்பெருக்கம் பண்றதுதான்னு சொல்வாங்க. ஆனா எக்டோ லைஃப்ங்கிற நிறுவனம் ஆர்டிபிஷியல் ஓம் ஃபெசிலிட்டி மூலமா குழந்தைகளையே பெத்துக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது குழந்தையை பெத்துக்க முடியாத பெண்கள் இந்த மிஷின் மூலமா குழந்தையை பெத்துக்கலாமா. ஏற்கனவே ஜப்பான், பல்கேரியா, சவுத் கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் மக்கள் தொகை வேகமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இங்க உள்ள பெண்கள் குழந்தை பெத்துக்கவே விரும்புறது இல்ல. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இந்த எக்டோ லைஃப் மூலமா ஈஸியா குழந்தை பெத்துக்கலாம். வீட்ல இருந்தே அவங்க குழந்தை வளரத மொபைல்லயே பாத்துக்க முடியும். நம்ம மொபைல்ல இருந்தே குழந்தைகளுக்கு பாட்டு பாடுறது, குழந்தைகளோட பேசுறதுன்னு எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். கருமுட்டைகள் எப்படி பெண்களுடைய வயிற்றுக்குள்ள வளருமோ அதே மாதிரி தான் இந்த மிஷின்குள்ளயும் வளரும். ஆனா இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, பிறக்க போற குழந்தைகளுடைய 300 வகையான ஜீன்களை மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது குழந்தையுடைய ஐ கலர், ஹேர் கலர், ஸ்கின் டோன், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல இருந்து குழந்தை எவ்வளவு உயரமா இருக்கணும், எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும்ங்கறத கூட நம்மளே மாடிஃபை பண்ணிக்கலாமா. டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா ஜெனெடிக் ஐடென்டிட்டியை மேட்ச் பண்ணி இது நம்ம குழந்தை தானானும் செக் பண்ணிக்க முடியும். அதிக பணம் இருக்கிறவங்க இதே மிஷினை உங்க வீட்ல வச்சியும் குழந்தையை வளர்த்துக்கலாம். இதனால ஃபியூச்சர்ல நிறைய பேர் குழந்தைகளை இயற்கையான முறையில பெத்துக்காம இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஓம் மூலமா தான் குழந்தைகளை பெத்துக்க போறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி செயற்கை முறையில குழந்தைகளை பெத்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.